வணக்கம். கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பது மனித சுபாவம். எனவேதான் நமது அரசியல் சாசனம் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை அனைவருக்குமே உரிமையாக்கியுள்ளது. உச்ச நீதிமன்றம் கூட கருத்துரிமையும் விமர்சிக்கும் உரிமையும் பல்வேறு தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் ஒரு கருத்தை வெளிப்படுத்திவிட்டு சுதந்திரமாக இருந்து விடவே முடியாது என்கிறது ஒன்றிய பாஜக ஆட்சி. மனித நிலையிலிருந்து நம்மை தாழ்த்தும் இந்த கொடுங்கோல் ஆட்சியை இப்போது வீழ்த்தாவிட்டால் இனி தேர்தல் என்பதே பழங்கதையாகிவிடும். நமது முற்போக்கான கருத்துக்களுக்காக சமூகத்தின் நன்மதிப்பினை பெற்றிருந்த தாபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ் போன்ற சிந்தனையாளர்கள் அவர்கள் கருத்துக்களுக்காகவே குற்றவாளிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டியப்பட்டவர்கள். ஒன்றிய பாஜக அரசு தனது கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் மீது விமர்சனமும் மாற்று கருத்தும் கொண்டுள்ள ஆளுமைகள் பலரையும் பீமா கோரேகான் பொய் வழக்கில் சிக்க வைத்து ஆண்டு கணக்கில் சிறை வைத்துள்ளது. பழங்குடி மக்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை பெற துணை நின்ற ஸ்டேன் சாமிக்கு கைதிகளுக்கு உரிய உரிமைகளை மறுத்து சிறை குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது கடுமையான அடக்குமுறையை ஏவியது. உண்மையை வெளிக்கொணரும் ஊடகவியலாளர்கள், செயல்பாட்டாளர்கள் மீது உபா போன்ற கொடிய சட்டங்களை பாய்ச்சுகிறது. எஞ்சிய மக்களும் கூட நாட்டை திறந்தவெளி சிறைச்சாலையாக உணரும் அளவுக்கு அரசின் கெடுபிடிகளும் அச்சுறுத்தல்களும் மூர்க்கமடைந்து வருகின்றன. அச்சமுற்று வாழ்வதற்கும் படைப்பு சுதந்திரத்துக்கும் தடையாக உள்ள எதையும் எதிர்க்கிற இயல்புணர்விலிருந்து எழுத்தாளர்களும் கலைஞர்களும் மக்களும் பாரதிய ஜனதாக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். வாக்குரிமையின் மூலம் மக்கள் வழங்கிய தீர்ப்புகளை திருடுகிறது பாஜக. தேர்தல் பத்திரம் மூலம் பெற்ற லஞ்ச பணத்தை வாரி இறைத்து இதுவரை 182 சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி 9 மாநில அரசுகளை கவிழ்த்து தனது ஆட்சியை அமைத்திருக்கிறது. பன்முகத்தையும் ஒற்றுமையையும் அடித்து நொறுக்கி தட்டையாக்கி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே கடவுள், ஒரே தேர்தல் என்னும் ஒரே முழக்கங்களோடு ஒரு நபர் வல்லாதிக்கத்தை நோக்கி நாட்டை நடத்துகிறது பாஜக. உலகம் இதுவரை கண்டிராதபடி 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி முறைகேடுகளை செய்துள்ளது பாஜக ஆட்சி. அது தேர்தல் பத்திரம் மூலம் செய்துள்ள டிஜிட்டல் வழிப்பறியை பார்த்து உலகமே திகைத்து நிற்கிறது. தமிழர் பண்பாட்டின் தொன்மையை எடுத்து எம்பும் கீழடி அகழாய்வை பாதியில் நிறுத்தியது. நல்லூர் அகழாய்வு முடிவுகளை வெளியிட மறுத்தது. பிறப்பால் எவ்வுயிரும் சமம் என முழங்கிய திருவள்ளுவர், ஐயா வைகுண்டர், சன்மார்க்கர், வள்ளலார் ஆகிய பேராளுமைகளை ஜாதிய சனாதனவாதிகளாக சிறுமைப்படுத்துவது, தமிழுக்கு பெருமை சேர்த்த ராபர்ட் கால்டுவெல்லை இழிவுபடுத்துவது, நீட் விலக்குக்கு ஒப்புதல் வழங்க மறுப்பது, சென்னை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க மறுப்பது, பேரிடர் கால நிவாரணத் தொகையை வழங்க மறுத்தது என தமிழர், தமிழ்நாடு விரோத போக்குடன் செயல்படும் பாஜகவை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராக வேண்டும். இந்த பின்னணியில் மத சார்பின்மையும் ஜனநாயகத்தையும் கருத்துரிமையும் பன்மைத்துவத்தையும் தனித்துவத்தையும் காப்பதற்கு தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும். நல்ல சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். இப்போ இல்லாவிட்டால் இனி எப்போதும் இல்லை. உஷார்.